வணக்கம் மகளே. மற்றும் ஒரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றேன். புதன்கிழமை ஆனாலே எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய இல்லங்கள் தேடி வந்துவிடும். ஏனென்று சொன்னால் இது ஒரு எதிர்பார்ப்புடைய ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லலாம். ஒரு உண்மையை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்து கொண்டிருக்கிறதுல எங்களுக்கு மிக மகிழ்ச்சி என்று தான் சொல்லலாம். இதன் மூலமாக பல்வேறுபட்ட மக்களுக்கு உதவி கிடைத்துக் கொண்டிருப்பதும் எங்களுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. இன்றைய நாளிலும் ஒரு குடும்பத்தை நாங்கள் உங்களுக்காக அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன தேவைப்படுகிறது என்பது தொடர்பாக இன்றைய நாளில் இந்த காணொளி கடந்து செல்ல காத்து கொண்டிருக்குது. இப்ப நாங்கள் அந்த அக்காவோட கதைக்கெல்லாம் வணக்கம் அக்கா. வணக்கம். இன்றைக்கு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக நாங்கள் உங்களை சந்திச்சிருக்கிறோம். அதே இடம் வட்டுக்கோட்டை அராலி பகுதியில தான் நீங்களும் இருக்கிறீர்கள். சரி, உங்களை பற்றிய அறிமுகத்தோட உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை வணக்கம். நான் அராலி மத்தி வட்டுக்கோட்டை. நான் 21 வருஷம் கல்யாணம் முடிச்சு ஒரு அரசாங்கத்தால் எனக்கு ஒரு உதவியுமே இல்லை. நான் ஜிஎஸ்க்கு போய் ஹெச்ஓஸுக்கு போய் சமுத்தி காசு சமுத்தி எனக்கு எத்தனோ வருஷமாக சமுத்தி ஏறாமல் இருந்தவ. நான் ஹெச்ஓஸில் போய் கதைச்சேன். எனக்கு சமுத்தி வேறையில் 5 பொம்பளை பிள்ளைகள், எனக்கு ஒரு உதவியை செய்யுங்கோ, சமுத்தி காசு இருந்தாலும் தாங்கோ என்று சொல்ல ஒரு உதவியுமே சமுத்தியார் செய்யலை. ஹெச்ஓஸிலேயும் போவா, ஹெச்ஓஸில் ஒன்றவா வரும் வரும்னு சொல்லி எத்தனோ வருஷமாக எனக்கு சமுத்தி காசே வரையில. 21 வருஷம் கல்யாணம் செய்து இப்போ 2 வருஷத்துக்கு புறாதான் நான் சண்டை பிடிச்சி ஜிஎஸ் ஆக்களோட சண்டை பிடிச்சி 2 வருஷத்துக்கு புறாவே எனக்கு சமுத்தி காசு வந்தது. அப்போ 5 பிள்ளையும் படிப்பு சிலாவு, சாப்பாட்டு சிலாவு, உடுப்பு சிலாவுக்கெல்லாம் ஜிஎஸோட ஒரு சாதியுமே எனக்கு உதவி செய்யலை. பேருந்து வீட்டு திட்டம் தள்ளாமன்னு சொல்லி சைத்தின் வீட்டு திட்டம் 5 லட்சம் ரூபா திட்டம்னு சொல்லி ஒரு 50,000 தான் தந்து அத்தியாரம் போட்டோம் நாங்கள். அது பிறகு சைத்தின் திட்டமும் அவர் மாறினா பிறகு சைத்தின் திட்டமும் இல்லை. பேருந்து நாங்கள் ஜிஎஸோட நான் சரி எங்களுக்கு வீட்டு திட்டம் நான் ஒரு பொட்டில் வீட்டுக்கு என்றாலும் இருக்கிறோம், ஒரு டொய்லெட் திட்டம் என்றாலும் தாங்கோ, பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகளாக வந்துட்டு டொய்லெட் திட்டம் தாங்கன்றவங்க எத்தனை வருஷமாக கேட்க டொய்லெட் திட்டம் இன்று வரையும் கிடைக்கல. எனக்கு 2004 நான் கல்யாணம் முடித்தேன்னா இப்போ 2025 போச்சு. இன்று வரையும் தான் நான் ஜிஎஸ் ஆஃபீஸுக்கு போய்கொண்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு டொய்லெட் திட்டம் என்றாலும் தாங்கோன்னு சொல்லி கேட்க இப்போ வரும், இன்றைக்கு வரும், நாளைக்கு வரும், இன்னொரு தை மாதம் வரும், 2-3 மாதத்தால் வரும் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிற முறையாக இன்று வரையும் எனக்கு டொய்லெட் திட்டம் தெரியல. 5 பிள்ளைகளுக்கும் படிப்பு சிலாவுக்கும் ஒரு உதவியுமே அவியல் செய்யலை. இப்போ 2 வருஷத்துக்கு புறாதான் எனக்கு இந்த கீவார் காசை இப்போ தரவழிக்கிட்டாங்க. சமுத்தி காசு இன்னும் 6 மாதத்துக்கு புறாதான் கீவார் காசு வந்தது. அது புறாதான் இப்போ தரவழிக்கிட்டாங்க. அதுவும் இப்போ 6 பேர் என்று சொன்ன 5 பொம்பளை பிள்ளைய அன்று சொல்லி இப்போ இந்த 1500 இப்போ தான் ஆறவை. பிள்ளைகளுக்கு டியூஷனுக்கு போக கஷ்டம். சைக்கிள் இல்லைன்னு கூட ஜிஎஸோட ஜிஎஸ்க்கு கடகம் கொடுத்தேன். நான் சைக்கிள் இல்லை பிள்ளைகளுக்கு டியூஷனுங்களுக்கு போய் வர்றது, பள்ளிக்கூடங்கள் போய் வர சைக்கிள் இல்லை. ஒரு சைக்கிள் உதவி என்றாலும் செய்யுங்க என்றக்கோ ஒரு உதவியும் எனக்கு ஒரு உதவியுமே செய்யலாவே. நான் எத்தனோ உதவிகள்கிட்ட வேற 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 இல்லையோ ஓமோட சொல்லின மொழியா நான் இன்னுமே எனக்கு கிடைக்கல. இந்த கைக்கு கரண்ட் ஒன்று தான் ஒரு இதாக வந்தது. எனக்கு ஒரு கரண்ட் ஒன்று தான் மட்டும் தந்தது. டொய்லெட் திட்டம் தெரியல, வீட்டு திட்டம் தெரியல. 3 வரியத்துக்கு ப்ராப்பர் காற்றோட மழை இந்த வீடு விழுந்து டிவி உடைஞ்சி, ஃபேன் உடைஞ்சி, எங்களோட வீட்டு சாமான் முழுக்கவே உடைஞ்சது. ஜிஎஸ் ஆக்களுக்கு அறிவிச்சு ஆமிக்கார எல்லாம் பார்த்து அதுக்கு 5000 ரூபா காசு தான் மட்டும் தந்தது. இந்த தகரங்களை எல்லாம் விழுந்து நாங்கள் இன்னும் ஒரு வீட்டை போய்தான் இரவு போல இருந்தோம். நாங்கள் அதுக்கே ஒரு உதவி எங்களை ஜிஎஸ் செய்யலை. எல்லாம் போட்டோ எடுத்து கொண்டு போனவங்க ஒழிஞ்சா ஆனால் ஒரு உதவியும் செய்யலை. 5000 ரூபா தான் மட்டும் தந்தவங்க. அரசாங்கத்தால் எங்களுக்கு ஒரு உதவியுமா வராது. எல்லாரையும் தான் இப்படி காய்ச்சி எல்லாரையும் தான் விட்டேன். நாங்கள் ஒரு உதவியுமே எங்களுக்கு கிடைக்கல. அதால் நான் அப்படியே கை விட்டுட்டேன். நீங்கள் விடாமல் போகக்கூடாது, வரக்கூடாது, போயும் பிரியோசனம் எங்களுக்கு கிடைக்கல என்று சொல்லி கைவிட்டோம். இப்போவும் நாங்கள் டொய்லெட் திட்டம் டொய்லெட் இல்லைன்னு சொல்லி இப்போ எங்களோட மச்சால் விட்டான் டொய்லெட்டே வாழ்க்கிறோம். 2 குமார் பிள்ளைகள் இருக்கணும், 2 சின்னாக்கள் இருக்கணும். இப்போ இந்த அப்பா இருக்கிறான், நான் இருக்கிறேன், 6 பேர் இருக்கிறோம். நடுவில் மேட்சி எம்பிட்ட இருக்கல. அப்போ அன்றைக்கு மம்பியாக வச்சேன். அப்படி டொய்லெட் திட்டம் நேரம் கொடுத்தாலும் எனக்கு ஒரு டொய்லெட் இருந்தாலும் கட்டித்தாங்க, நாங்கள் குட்டி வீட்டுக்கு இருந்தாலும் பரவாயில்ல இருக்கிறோம், ஒரு டொய்லெட் இருந்தாலும் கட்டித்தாங்கன்னு சொல்லி அம்பியாக வச்சேன்.
நீங்கள் ஒரு 21 வருடமாக ஒரு டாய்லெட் வசதிக்காக அங்க இங்கேன்னு அலைஞ்சு திரியுறீங்க. ஆனா இந்த 21 வருஷத்துக்கு பிறகும் உங்களுக்கு அது கிடைக்கவில்லை என்பது பெரிய ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. நீங்க வீட்டை கட்டி தாண்டு கேட்கல, கிணத்தை கட்டி தாண்டு கேட்கல, வீட்டுல ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை வசதி தான் பாத்ரூம். அதை கூட அவர்களால கட்டி கொடுக்க முடியவில்லை என்பது ஒரு வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. 1 வருடம் இல்லை, 2 வருடங்கள் இல்லை, 21 வருட காலமாக வந்து செல்லாத இடம் இல்லை, கேட்காத ஆட்கள் இல்லை. இவ்வாறு எத்தனையோ பேர் மத்தியிலும் கேட்டு, ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டிலும் அவர்களுக்கு ஒரு டாய்லெட் வசதி இல்லை. இப்போதும் அவர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். சரி, உங்களோட வீட்டுல வந்து 5 பிள்ளைகள் சொல்லி சொன்ன நீங்கள் 5 பேரும் என்ன செய்யணும்? கல்யாணம் முடிச்சது 4 பேர் படிக்கணும். சரி, எத்தனை வயசு? 2வது 17 வயசு, மித்தவாவுக்கு 15, மற்றவாவுக்கு 12, மற்றவாவுக்கு 9. உங்களுக்கு கணவன் என்ன செய்யறாரு? கூலி வேலை தான் செய்யறாரு. ஒரு நாள் கூலின்னு சொன்னா 2000 ரூபாய், 2500 ரூபாய், வெறும் 10 ஆகுது. பள்ளிக்கூடத்தில் ஆகுது. பிள்ளைகளே அதிகமா இருக்கு. அப்ப பள்ளிக்கூடத்தாலேயும் எந்த ஒரு உதவியும் இல்லை. அந்த 6000 முறை கட்டாந்துச்சுன்னா இப்ப ஒரு 2-3 மாசத்துக்கு 2 முறை கொடுக்கப்பட்டது. ஒரு கட்டம் தந்தது, அது மட்டும் தான் தந்தது. வேற ஒரு உதவியும் பள்ளிக்கூடத்தால இல்லை. அந்த யூனிஃபார்ம் தருவினோம், மற்றது செக் அந்த பார்த்தது, அதுவும் எல்லா பள்ளிக்கூடத்துல சின்னாக்களுக்கு மட்டும்தான். வட்டிந்துக்கும் கொடுக்குறையில, சரஸ்வதிக்கும் கொடுக்குறையில. அப்ப உங்களோட வீட்டுல ஒரு பிள்ளைக்கு தான் அது கிடைக்குது. ஒரு பிள்ளை கடைசிக்கு தான், கடைசி ஆளுக்கு மட்டும்தான் கிடைக்குது. சரி, அப்ப 6 பேர் 7 பேருக்கிட்ட இருக்கிறீங்க. ஒரு நாள் கூலி 2000 ரூபாய், 3 வேளை நாங்கள் சாப்பிடணும். அதை விட பொம்பளை பிள்ளைகள் சொல்லி பாக்க அவைக்கு நிறைய தேவைகள் இருக்கு. அவ்வளோ தேவையும் பார்க்கணும், போக்குவரத்து செலவு பார்க்கணும், அது இது எப்படி உங்களால சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கு? ஒரு நேரத்தை கட் பண்ணி போட்டு 2 நேரம் சாப்பிட்டு கொடுக்குறாரு. பள்ளிக்கூடம் படிக்க பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள் பரவாயில்லை, பொம்பளை பிள்ளைகள் 5 பேரும் உங்களை பொம்பளை பிள்ளைகளே? 5 பேர். சரி, நீங்க இருக்கிறது சொந்த வீடுமா? சொந்த வீட்டுலதான் இருக்கிறீங்க. ஆக இப்ப வரைக்கும் உங்களோட கணவனுடைய உழைப்புல தான் போய்கொண்டு இருக்கு. சரி, மூத்தவா வந்து திருமணம் செஞ்சுட்டா. பிள்ளைகளுடைய படிப்புகள் என்ன மாதிரி? நல்லா கல்வி கற்கக்கூடிய மாதிரி? நல்லா படிப்பினா படிச்சு நல்ல ஒரு வேலை எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறேன். டியூஷனுங்களுக்கு போறீங்களே? டியூஷனுங்களுக்கு போக சரி, இலவசமா ஒரு தரம் கல்வி போறது. 2 சின்னாக்கள் தான் போடுவேன், பெரியாக்கள் போடுவேன். சரி, நீங்க ஏதாச்சும் வேலை செய்யறீங்க? போறீங்க. சின்னாக்கள் பள்ளிக்கூடம் தரவாறு சாப்பாடு உடுப்பு. மொத்தத்துல உங்களுக்கும் கணவனுக்கும் தான் தெரியும் வீட்டுல என்ன நடக்குது இதுன்னு சொல்லி. ஒரு 2000 ரூபாய் வச்சுக்கொண்டு ஒரு 5 பிள்ளைகளையும் பார்த்து அவன் படிப்பு செலவு, அவன் தனிப்பட்ட செலவு, போக்குவரத்து செலவு, அதை விட படிக்கிற பிள்ளைகளுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கு. அதாவது கல்வியை சொல்றாங்க இலவச கல்வி அப்படின்னு சொல்ல, அந்த கல்வியை கூட இப்ப நாங்கள் காசு கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம் என்பது வந்து பெரிய ஒரு கவலைக்கிடமான ஒரு விடயம். என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் பணம் தான் நான் பெரியவன் என்று சொல்லி வந்து முன்னுக்கு நிக்க எங்களை மாதிரியான ஆட்கள் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில தான் இருக்கிறோம். சரி, நீங்க இருக்கிற வீடு சொந்த வீடு, உறுதிகள் எல்லாமே இருக்குது. சரி, நீங்க வீட்டு திட்டத்துக்கும் பதிஞ்சதில்லை? சைத்து 50,000 மத்தியாரம் போட்டு காட்டினா தெல்லாம் சொன்னாங்க. சைத்தும் அதோட மாறி தருவாங்க. அதோட அப்படி ஏடாக்கு அத்திவாரம் போட்ட ஒரு ஏடாக்கு நாங்கள் 1000 போட்டுதான் கொட்டில் போட்டு இருக்கோம். அத்திவாரத்துல கொட்டில் போட்டு இருக்கிறீங்க அங்க பக்கத்துல? அப்ப அதுக்கு பிறகு நீங்க போய் அரசாங்கத்தோட கதை கேளு கொடுத்துட்டாங்களன்னு சொல்லி 15 வந்து கொடுத்தோம். ஆனா ஒன்றுமே அதுக்கு பதிலே இல்லை. என்னமா எங்களோட கிராம சேவையாளர் ஜிஎஸ் எல்லாம் என்ன மாதிரி கஷ்டப்பட்டவைக்கு பார்த்து உதவி செய்ய அப்படித்தானுங்க. நான் முதல் ஜிஎஸோட சண்டை பிடிச்சு பெண் சத்திய பூங்காரம் எல்லாம் வந்து பின் அவியல் வந்து என்ன சொல்லி நான் பின் அவியலோட கதை சொன்னேன். இத்தனை வருஷம் நான் கல்யாணம் செய்து பிள்ளைக்கும் 18 வயதாகுது, இவ்வளோ வருஷம் எங்களுக்கு ஒரு சமுத்தி வரையில, பிள்ளையுமே நீ கல்யாணம் செய்து போவோம், பிள்ளைக்கு நீ சமுத்தி கொடுக்க போயிடணும், எனக்கே இவ்வளோ வருஷம் வரையில கொண்டு சண்டைகள் பிடிச்சித்தான் பெண்டாவே பெண்டு. நான் வந்து நேரம் அப்படியே ஏச்சி வா ஒரு 10 பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு ஏச்சி யோசிக்கு போகணும். பெண்டு அவர் சொன்னார், உங்களுக்கு தெல்லாம் அது அரசாங்கம் இவ்வளோ பேருக்கு நான் போட்டது உங்களுக்கு வரும் தான் அவையிலும் சொல்லி போட்டு விட்டாங்க. அதுக்கு பிறகு நான் இந்த சமுத்தி வெள்ளங்கடை வீட்டை வந்து அப்படி என் கதை சென்றோம்.
உங்களுக்கு வார உதவி வரும் தானே. அப்போ நான் சொன்னேன் இவ்வளோ வருஷம் நீங்கள் தரையில இனி என்ன தர போகிறீங்க, இனி நீங்கள் தர தேவையில்லை, நாங்கள் புதிய ஹோட்டல் வீட்டுக்கே நாங்கள் இருப்போம் அப்படி சமுத்தியோட சண்டை பிடிச்சி போட்டுக்கிறது தான் பேருந்து. இப்போ வந்த சமுத்தி தான் பேருந்து எங்களை எனக்கு சமுத்தி போட்டு தந்தோம். இவ்வளவு இந்த சமுத்தி தரவே போராட்டத்துக்கு இல்லை எங்களுக்கு. அதான் இத்தனை 2 வருஷமா கிடைக்குது உங்களுக்கு. இப்போ 2 வருஷமா கிடைக்கும். இப்பதான் எவ்வளவு மாதம் வருமாங்க? 2500 வந்தது. உங்களை 6 பேருக்கு சேர்த்து 2500. சரி, உங்களுக்கு ஏதாச்சும் சுய தொழில் செய்யற ஐடியா ஏதாச்சும் இருக்கு? நான் கதைக்கு நானுங்க கோழிகள் ஆடுகள் வாங்கி தந்தால் நான் வீட்டான இருக்கிறேன் வளர்ப்பேன்னு சொல்லி அப்படின்னு தனிமுறையும் கிடைச்சேன். எனக்கு ஒரு கோழியோ ஆடு இருந்தாலும் தந்தியில் நான் வீட்டான இருக்கிறேன், பிள்ளையாகளை ஸ்கூலால் வேற சாப்பாடை கொடுத்துட்டு உடுப்படை சொல்லி நான் அதில் பார்ப்பேன். அதோட தனி 9 நாடு போட்டு அப்போ அதோட அப்படியே கைவிட்டேன். நான் போய் கதைப்பேன் எல்லாரோடையும், கிடைக்கல எனக்கு ஒன்றும். அதால எனக்கு அந்த கதைக்க போவா இதாகிறாக்குது. இங்கேயும் கிடைக்காத ஒரு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை. இப்போ அம்பியாக்காக கை பேருக்கு உதவி செய்கிறாங்களாண்டு இப்போ நான் சரி அம்பியாவோட காய்ச்சி பார்ப்போம் தான் இந்த அம்பியா வந்து காய்ச்சேன். எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு இந்த தொழிலேட்டு திட்டம் மட்டும் எனக்கு ஒரு கட்டித்தாங்க, எனக்கு வேறு ஒரு உதவியும் நீங்கள் செய்ய தேவையில்லைன்னு சொல்லி இந்த அம்பியான்னு சொல்லிச்சுது. அவையில் நான் வேற கிலோ நீங்கள் கூப்பிட்றேன் வந்து நீங்கள் கதையுங்க அந்த தம்பி நம்பியா நேற்று எங்களோட சொல்லித்தான் விட்டது வரை சொல்லிட்டு. உங்களுக்கு உதவி என்ன இப்ப என்ன ஒரு டொய்லெட் கட்டி தந்தா எங்களுக்கு டொய்லெட் முக்கியம் தேவை. அதுதான் முக்கியம். மற்றது வீடுகள் எல்லாம் அது வாக்கலாம். இப்ப டொய்லெட் வந்து முக்கியம் தேவை. ஒரு ஆள் 2 பேருண்டா அக்கம் பக்கத்துல பாக்கலாம். அக்காவிட்டையும் பெற்ற தமக்க விடுவான், அக்காவிட்டையும் எத்தனை நாளைக்கு கொண்டு போறாரு. சரி, 6 பேர் 7 பேரு கிட்ட ஒரே வீட்டுக்கு நான் சொல்லிவினேன், நித்தம் போனால் முத்தம் சலிக்கும் அந்த மாதிரி. சொந்தமாக இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கேயாவது ஒரு தேவைக்கு போயிட்டு வந்தா அந்த இடத்துல வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பே இல்லாம இன்றைக்கு எதுவும் சொல்லிவினமோ அப்படி என்ற ஒரு எண்ணம் வரும். ஆக உங்களுக்கு ஒரு டொய்லெட் கட்டக்கூடிய ஒரு திட்டம் தந்தா உங்களுக்கு அதுக்கு பிறகு நீங்க இன்னமும் செய்வீங்க அப்படின்னு அடுத்த கட்டம் என்னன்னு என்று சொன்னா இவ்வளவு 21 வருஷம் சாப்பிடுறீங்களாம், பள்ளிக்கூடம் பிள்ளைகள் போகுதுகள் உடுப்பெல்லாம் போடுறீங்கன்னு சொன்னா நீங்க இப்ப வரைக்கும் அதை இதண்டு கேட்காம ஒரு டொய்லெட்டை தான் நீங்க பிடியா நிக்கிறீங்கன்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு அவசியமானதுன்றது எங்களை விட நீங்க சொல்ற விடயத்துலதான் தெரிய வருகிறது. கட்டாயம் நாங்க முயற்சி செய்யறோம். ஒரு டொய்லெட் வந்து இப்ப கட்டணும்னா அவ்வளவு முடியும். டொய்லெட் கட்டுறதுன்னா 1 லட்சம் காணாதே நினைக்கிறேன். சரி, 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் வேணும் சரியான முறையில அறையெல்லாம் கட்டி அதுக்கு கதவுகள் போட்டு எல்லாம் செய்யணும்னு சொன்னா கட்டாயம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இவருக்கு ஒரு டொய்லெட் கட்டக்கூடிய ஒரு உதவியை செய்ய வேணும். ஒரு நாள் இல்ல, 2 நாட்கள் இல்ல, 21 வருடமாக வந்து ஒரு தாய் ஒரு டொய்லெட் கட்டுறதுக்காக அலைந்து திரிகிறாருன்னு சொன்னா இப்ப வரைக்கும் இந்த 2004 அலைய தொடங்கினவர் 2025லும் அது தனக்கு சாத்தியப்படவில்லை. வாழ்க்கை ஒரு வெறுத்த ஒரு நிலையில இருக்கிறான்னு சொன்னா எவ்வளவு பேருட்ட எவ்வளவு உதவிய வந்து கேட்டிருப்பா. எவ்வளவு உதவிகளை ஈண்டதை தாண்டி ஒரு உதவியை எத்தனையோ பேருட்ட வந்து கேட்டிருக்கிறான். அவாக்கு அதற்கான எந்த ஒரு பதிலும் வந்து கிடைக்கப்பெறவில்லை. இறுதியாக வந்து எங்களுடைய உதவுங்கரங்கள் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறா. இந்த நிகழ்ச்சியின் மூலமாவது தங்களுக்கு ஒரு டொய்லெட் கட்டக்கூடிய ஒரு திட்டம் கிடைக்குமா என்ற ஒரு எண்ணத்தோட வந்திருக்கிறா. கட்டாயம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் வீடு கட்டி கொடுக்க தேவையில்லை, அவர்களுக்கு உணவு தேவைக்கு நீங்க உதவி செய்ய போறதில்லை, வீட்டுக்கு தேவையான ஒரு அடிப்படையான ஒரு வசதி இருக்க வேணும்னு சொன்னா அது தண்ணி டொய்லெட்னு சொல்லலாம். ஆனா அவ கேட்கக்கூடியது ஒரு டொய்லெட்டை வந்து கட்டித்தர சொல்லி கட்டாயம் எங்களுடைய அன்பு உறவுகள், புலம்பெயர் தேசத்து உறவுகள், எங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடிய உறவுகள் உங்களால் முடிந்தால் இந்த தாய்க்கு நீங்கள் ஒரு டொய்லெட்டை வந்து கட்டி கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியோடாக நான் வலியுறுத்தி கேட்கின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை நம்பி வருகை தந்திருக்கிறார். இதன் மூலமாவது தனக்கு கிடைக்குமா என்று சொல்லி எல்லா இடத்துக்கும் சென்று எல்லா இடத்திலும் மறுக்கப்பட்டு கிடைக்காதென்று எண்ணி இப்ப இறுதியில எங்களை தேடி வந்திருக்கின்ற வேளையில எங்களாலும் உதவி செல்லவில்லை என்று சொன்னால் அவருக்கு எல்லார் மேலும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை
நம்பிக்கை இழந்து போகக்கூடிய ஒரு தாயாக வந்து இருப்பா. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கட்டாயம் இந்த தாய்க்கு உதவி செய்ய வேணும். 5 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த அம்மாவோடு சேர்த்து அவருடைய கணவரோடு சேர்த்து வீட்டுல வந்து மொத்தம் 7 பேர் இருக்கிறோம். டாய்லெட் வசதி இல்லை. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய வீட்டுல தான் ஒவ்வொரு நாளும் சென்று வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய வீட்டுக்கு செல்ல முடியாது. இன்று அவர்கள் என்ன சொல்லுவார்கள், நாளை என்ன சொல்லுவார்கள் என்ற ஒரு பதற்றத்தோடைய வந்து இவர்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் வந்து நகர்ந்து செல்கிறது. எனவே எங்களுடைய உறவுகள் நீங்கள் மனம் வைத்தால் கட்டாயம் இவருக்கு உதவி கிடைக்கும் என்பதை நான் மறுக்க மாட்டேன். எனவே நீங்கள் செய்கின்ற இந்த உதவியில் இந்த ஒரு உதவியையும் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். இந்த தாயாருடைய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் இதிலே பதிவு செய்கின்றோம். தனிப்பட்ட முறையில் உதவி செய்யக்கூடிய நீங்கள் இவர்களோடு தொடர்பு கொண்டு உதவிகளையும் செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். எனக்கு 21 வருஷமா நான் எல்லா இதையும் கேட்டு தெரிஞ்சிட்டேன். ஒரு டாய்லெட்டு திட்டம் கட்டித்தாங்கன்னு சொல்லி எல்லாரையும் உதவி கேட்டேன்னா ஒரு சாதியுமே எனக்கு செய்து வரையில் ஒரு உதவி உண்டு. நான் சார்ந்து பக்கமா எனக்கு ஒரு உதவி உண்டு, டாய்லெட் திட்டம் உண்டு. நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் தருவீங்கள்னு சொல்லி எல்லாரையும் கேட்டேங்க. எனக்கு கிடைக்கல, உங்களை தான் நம்புகிறேன் கிடைக்குமென்று சொல்லி உங்களை தான் நம்பி வந்திருக்கிறேன். தினம் வரிய மாதிரி வந்து நான் எல்லா இடமும் கிடைக்கல. எனக்கு ஒரு டாய்லெட் திட்டம் உங்களை நம்பி வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு இந்த ஒரு உதவியே நீங்கள் செய்தியல் என்று சொன்னான். நான் சாவு வரையும் நான் மறக்க மாட்டேன். உங்களை உதவி வந்தேன். எனக்கு ஒரு டாய்லெட் திட்டம் தான் நான் உங்களை கேட்குறேன். உங்களை ஒரு வீடு கட்டி தாங்கன்னு சொல்லி நான் கேட்கல. எனக்கு ஒரு இந்த பொம்பளை பிள்ளை குமர் பிள்ளைகள் இருக்குது. எல்லாத்தையும் வீடுகளுக்கு போக மாட்டேங்க, கொள்ள மாட்டேங்க. எனக்கு ஒரு இந்த ஒரு உதவியை நீங்கள் யார் என்றாலும் இந்த ஒரு உதவி ஒன்றை செய்து விட்டீர்கள் தான் நான் சாவு வரை உங்களை நான் மறக்கவும் மாட்டேன், கொல்லவும் மாட்டேன். 074 17 93 606